இனிப்பு துளசின்னு ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் துளசி தெரியும். இனிப்பு சக்கர துளசின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வேர் எடுத்தும் இதோட சேர்த்து வச்சோம்னாலும் தங்கத்தை ஈர்க்கும். இது அடேங்கப்பா! எல்லாமே மூலிகை சார்ந்த விஷயங்கள் தான். அதெல்லாமே தங்கத்தை ஈர்த்து குடுக்கக்கூடிய பொருள் தான். அந்த சக்கர துளசின்னு சொல்லப்படுற துளசி, கருந்துளசின்னு ஒண்ணு இருக்கு. அதிலிருந்து கூட அந்த வேர் எடுத்துக்கலாம். செவு துளசின்னு, சிகப்பு துளசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த மாரி கொஞ்சம் விசேஷமான துளசியிலிருந்து எடுத்து நம்ம வச்சாலும் தங்கத்தை ஈர்க்கும். ஆனா வெறுமனே கூட எதுவா இருந்தாலும் வாசனை திரவியம், இந்த அர்த்தர்ன்னு சொல்லப்படுற வாசனை திரவியத்தோட கலந்து வச்சோம்னா, இதெல்லாம் அந்த இடத்துல தங்கத்தை ஈர்க்கும். தங்கத்தை ஈர்க்கும்னா எப்படின்னா, ஐஸ்வர்யத்தை பெருக்கும், சுபசக்திகள் உட்காரும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இதெல்லாம் சேருங்கிறது ஒரு ஐதீகம். அந்த காலத்துல இருந்து ஒரு நம்பிக்கை. இந்த நாய் உருவி செடின்னு ஒண்ணு இருக்கு. அது நெறைய இடங்கள்ல பார்த்தா கிடைக்கும். அது ரோடுங்கள்லாம், கிராமங்கள்ல நெறைய, சிட்டில நெறைய இடம் வளரும். அந்த நாய் உருவி செடியோடைய வேர கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்து, இல்ல வளர்பிறையில வந்து எடுத்து அத கட் பண்ணி நல்லா கோமியத்துல அலம்பி, பால்ல எல்லாம் நல்லா அலம்பி, சுத்தமான தண்ணீல அலம்பி, வாசனை திரவியம் போட்டு அத கூட வீட்ல பீரோல வைப்பாங்க அப்பல்லாம். கிராமங்கள்ல இது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் தங்கத்த சேர்க்கும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை.